Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அப்போ சடனாக தவறுனதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி முழுசாக தொழில் கற்றுக்கும் போது கையில் இருந்த பணமெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அப்பா நிறைய பேர் உதவி இருக்காங்க, இன்னைக்கு போனால் அவர் உதவுவாருன்னு நினச்சா அவர் முகம் திருப்பிட்டு போயிடுவார். எங்கே இவனுக்கு கடன் கேட்டுருவானுங்களோ அப்படி தான் இந்த சொசைட்டி இருக்கு. 5 லட்சம் ரூபாயில் வந்து 3 லட்சம் ரூபா கேஷா, 2 லட்ச ரூபா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த உரிமையாளர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலாக அங்கே ரிஜெக்ட் ஆன துணி இருந்துச்சு. அப்போல்லாம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸே கட்ட வேண்டாம், எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் அவ்வளோ மரியாதை. இப்போ எல்லாத்துக்கும் வரி இருக்கு, எல்லாம் வந்துடுச்சு. இவங்க சின்ன பசங்க முதல்ல கம்பெனி வச்சுருக்காங்க. அட்வான்ஸ் கொடுத்து இவன் சரக்கு தயார் பண்ணி கொடுப்பானா இல்லை அட்வான்ஸ் தூக்கிட்டு இவன் ஓடிடுவானா? இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணும்னா நாங்கள் இது வரைக்கும் பண்ண எந்த தொழிலையும் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வந்து போல வச்ச முடியாது, லாபம் சம்பாதிக்க முடியாது. ஓலா ஊபர் அவன்கிட்ட சொந்தமாக ஒரு காரு கூட இல்லை, ஸ்விக்கி ஜொமேட்டோ அவன்கிட்ட சொந்தமாக ஒரு கிச்சனே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் தான் கோல வச்சுறாங்க. இது மாதிரி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் அப்படின்னு சொன்னாலே பின்னலாடை நிறுவனங்கள் தான் நம்ம நினைவுக்கு வரும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பின்னலாடை ஏற்றுமதி நிறுவனங்கள் இந்த நகரத்தில் இருக்கு. இந்த நகரத்தில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிச்சு இதில் கிளாசிக் போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி இன்னைக்கு இந்த தொழிலில் வெற்றி நடை போட்டுட்டு இருக்கவர் கிளாசிக் போலோ சிவராம் சார். அவரை சந்திச்சு தான் அவருடைய தொழில் சார்ந்தும் பல்வேறு தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் புண்ணியமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இன்னைக்கு கிளாசிக் போலோ தெரியாதவங்க தமிழ்நாட்டில் குறைவு அப்படிங்கிற அளவுக்கு வெகு பிரபலம் உங்கள் பிராண்டு. கிட்டத்தட்ட எல்லா மால்கள்லையும் உங்கள் ஷோரூம் இருக்குது. தமிழ்நாடை தாண்டி இந்திய அளவுலையும் உங்கள் பிராண்ட் போயிருக்கு. இதை தாண்டி வெளிநாட்டு பிராண்டுகளுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சு? வறுமை வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். எங்கள் ஃபேமிலி நிலைமை அப்படி தான். நான் 9th படிக்கும்போதே அப்பா தவறிடுறாங்க. ஸோ எனக்கு 2 அண்ணா, மூத்த அண்ணா 2 அண்ணா, ஒரு தங்கை எங்கள் ஃபேமிலியில். ஸோ அப்போ வந்து டிகிரி போய் படிக்கிறதுக்கு குடும்பத்தில் பொருளாதாரம் இடம் கொடுக்கல. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் 10th முடித்து +2 முடித்து வேறு இன்ஜினியரிங் காலேஜஸில் 4 வருஷம் பிடெக் பிஇ பண்ணி வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸ் வந்து நீ 10th முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் போனால் டிப்ளமா முடிச்சிடலாம், உடனே பிஸ்னஸ் வந்துடலான்னு சொல்லி. எங்கள் அப்பா பிஸ்னஸில் இருந்தாங்க. அப்பா சடனாக ஹார்ட் அட்டாக்ல இருந்ததுனால இதே பிஸ்னஸ் எல்லாம் அது வந்து ஸ்பின்னிங் மில். ஓகே, ஸ்பின்னிங் மில். ஸோ அப்பா திடீர்னு தவறுனதுனால அண்ணா ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார், ஒருத்தர் ட்ரைனிங்கில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்பின்னிங் மில்லில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ சடனாக தவறுனதுனால அவங்க 2 பேரும் வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி முழுசாக தொழில் கற்றுக்கும் போது கையில் இருந்த பணமெல்லாம் நஷ்டமாயிடுச்சு. ஸோ புதுசு அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்ன? இல்லைங்க, அனுபவமாக இல்லை எந்த தொழிலுமே நீங்கள் அனுபவம் இல்லாமல் போய் நேரடியாக போய் சீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் விற்கிறாங்க இல்லையா, அவங்க விலை கூட வச்சு விற்றாங்க. எங்கள் எண்டு ப்ரொடியூஸ் நாங்கள் விற்றோம் இல்லையா, அவங்க எங்களோட சூழ்நிலை தெரிஞ்சு அடித்து வாங்கினாங்க. எந்த அளவுக்கு லாஸ் இருந்திருக்கும் சார்? அப்போ அன்றைக்கி சில லட்சங்கள், அன்றைக்கி வந்து சில லட்சங்கள். எப்போன்னா 84 அப்பா இறந்தாங்க, 87 88. உங்களால் பேர் பண்ணக்கூடிய ஒரு லாஸா இல்லை முடியாத லாஸ் தான். இருந்த மிஷின் எல்லாம் விற்று எல்லாம் கடனெல்லாம் ஒரு 3/4 செட்டில் பண்ணிவிட்டு இருந்த ஃபேக்ட்ரி, வீடு, அந்த இடம் மட்டும் மிச்சமாச்சு. அப்புறம் 3 வெளில வந்துட்டீங்க. எல்லாம் விற்றுட்டு 3 அவங்க 2 பிரதர்ஸும் வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ்டே வந்து வேலைக்கு போயிட்டாங்க. பெரியவருக்கு மாதம் 10,000 ரூபா சம்பளம், சின்னவருக்கு மாதம் 5,000 ரூபா சம்பளம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிலேஷனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம், ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் வந்து காசு இல்லாத அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கையே வராதுங்க காசு இல்லைன்னா. ரத்த சொந்தம் மட்டும் வரும், வேறெல்லாம் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு, அப்பா நிறைய பேர் உதவி இருக்காங்க, இன்னைக்கு போனால் அவர் உதவுவாருன்னு நினச்சா
அவர் முகம் திருப்பிட்டு போயிடுவார். எங்கே உனக்கு கடன் கேட்டுருவானுங்களோ அப்படிதான் இந்த சொசைட்டி இருக்கு. நான் சொல்றது 84 85 இன்னைக்கெல்லாம் வந்து இன்னமும் மாறிடுச்சு. இன்னமும் மாறிடுச்சு. இன்னும் அந்த பெயினை நீங்க நேரடியாக அனுபவிச்சிருக்கீங்க. அந்த டைம் எப்படி இருக்கும்? அது வர்ணிக்க முடியாத வலி. அந்த கண்டிஷனில் நான் படித்து முடிச்சுட்டு வரேன். ஸோ படித்து முடிச்சுட்டு வரும்போது எங்ககிட்ட இருந்தது ஆங்கில அறிவு இருந்துச்சு. இந்த மில் கடைசியாக கைவிட்டு போயிடக்கூடாதுன்ற ஸ்டேஜில் ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் 16 மணி நேரம் உழைச்சோம் 3 பிரதர்ஸுமே. அப்போது எப்படியாவது சாதிக்கணுன்ற வெறியும் கொஞ்சம் கல்வி அறிவு தான் இருந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஃபேக்ட்ரி இருந்தது, பணம் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட வந்து இந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லை. அப்போ வந்து எங்களை வேலைக்கு சேர்த்துக்கோ, நீ பிஸ்னஸ் எல்லாம் பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ 2 அண்ணாவும் அப்படி போய் ஒருத்தர் 10,000 ஒருத்தர் 5,000 சம்பளம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் படித்து முடிச்சுட்டு வந்தோன்னா அங்கேயே வந்து எனக்கு 3,000 சம்பளத்தில் எனக்கு ஒரு வேலை. இந்த ஊரில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் திருப்பூரில் இருக்குது. இது மற்ற ஊரில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இங்கே மட்டும் நீங்கள் நல்லா இன்வால்வ் ஆகி தொழிலில் நல்லா வளர்த்தி கொடுத்தா முதலாளி வந்து இங்கே வர்ற ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. எல்லா தொழிலாளர்களுக்கும் அது கிடைக்குமா? நிறைய கம்பெனிகளில் தொழிலாளர்களில் மேலாளர்கள், அந்த மேனேஜர் யார் பிஸ்னஸ் ட்ரைவ் பண்ணுறாரோ அவங்க, அது கம்பெனியில் ஒருத்தரோ 2 பேரோ தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா அவர் தான் பிரெயின், அவர் தான் வந்து காஸ்டிங் கொடுப்பார். நான் இந்த டிஷர்ட் எவ்வளோக்கு விற்கிறேங்கிறது வெள்ளைக்காரனுக்கு அந்த மேனேஜர் தான் காஸ்டிங் கொடுப்பார். ஸோ யார் ஒருத்தர் லாபத்தை உருவாக்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்க ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அது வந்து இங்கே இந்த ஊரில் அது வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் அல்லது கஷ்டக்கூட்டு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அண்ணா 2 பேருக்கும் கிடச்சிச்சு. ஸோ சேலரி ஆகிட்டீங்க. ஆமாம், எனக்கும் அதே மாதிரி ஒரு ஷேர் கிடைச்சது. இதில் ஷைன் ஆகிட்டு 91 இந்த கம்பெனி ராயல் கிளாசிக் மில் பிரைவேட் லிமிடெடுங்கிறது 91 ஸ்டார்ட் பண்ணுறோம். 91 நவம்பர். எவ்வளோ முதலீடு சார்? 5 லட்ச ரூபா. அவ்வளோதான். 5 லட்ச ரூபாயில் வந்து 3 லட்ச ரூபா கேஷாக, 2 லட்ச ரூபா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த உரிமையாளர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலாக அங்கே ரிஜெக்ட் ஆன துணி இருந்துச்சு 2 லோடு. அப்போ அந்த காலகட்டத்தில் உனக்கு 2 லட்சம் தரணும், அந்த துணியை எடுத்துகிட்டு போ, நீ போய் விற்றுக்கோ. ஸோ 3 lakh கேஷு, ஒரு 2 lakh மெட்டீரியல், அதை விற்று தான் 5 lakhs தான் முதலீடு. ஒரு கடினமான முயற்சிக்கு பிறகு தொழில் தொடங்கிட்டீங்க. அது எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்க? ஃபாரின் ஆர்டர்ஸ் வாங்குறதெல்லாம் ஒரு சவாலான விஷயம் இல்லையா? வாய்ப்புகள் அந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு வந்து ரெட் கார்பெட், சிவப்பு கம்பளம் மரியாதை வந்து அப்போ இருந்துச்சு. தொழிலில் லாபமும் நிறைய இருந்துச்சு அந்த டைமில். போட்டிகள் இல்லைண்ணா? போட்டிகள் இவ்வளவு கடுமை இல்லை. ஓகே, இவ்வளோ கடுமை. அன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு டர்ன் ஓவர் பண்ணாலே நாங்கள் பண்ணுற டர்ன் ஓவருக்கு 20-25% லாபம் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா நேரடியான லாபம் 15%, கவர்மெண்ட் கொடுக்குற இன்சென்டிவ் 10%, அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ, நீங்கள் வரியே கட்ட வேண்டாம். அப்போல்லாம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸே கட்ட வேண்டாம். எக்ஸ்போர்ட்டராக இருந்தால் அவ்வளோ மரியாதை. இப்போ எல்லாத்துக்கும் வரி இருக்கு, எல்லாம் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா இந்த 35 வருஷம் நாங்கள் இந்த நிறுவனம் ஆரம்பித்து 34 முடிஞ்சிருச்சு. 35வது வருஷத்தில் வெள்ளைக்காரன் ஒரு பொருளுக்கு கொடுக்குற விலை வந்து அவன் கூட்டலை. ஆனால் ரூபாய் மதிப்பு வந்து சரிஞ்சிருச்சு. அன்றைக்கி வந்து டாலர் வந்து நாங்கள் தொழிலுக்கு வரும்போது ஒரு டாலருக்கு 22-23 ரூபா இருந்தால் இன்றைக்கி ஒரு டாலருக்கு 88 ரூபா இருக்குது. ஸோ இதுதான் எங்களுக்கு காப்பாற்றி விட்டது ஒன்று. இனி ஒன்று ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து மெஷின்கள்லாம் நவீனம் பண்ணி அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து 300 சட்டை தைச்சாருன்னா இன்றைக்கி 500 சட்டை தைக்கிற அளவுக்கு மிஷின்களோட வேகம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படித்தான் வந்து காஸ்ட்டை எடுக்க முடியுது. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்த தருணம்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஒரு பெரிய ஒர்க் நடந்திருக்கும். அது மறக்காது. அது ஒரு சம்பவமாக கூட இருக்கும் இல்லையா? அது ஞாபகம் இருக்கா? என்னாச்சு, நாங்கள் வெளியே வந்தோம் இல்லையா,
வெளியே வந்தப்போ வந்து நாங்கள் ஏற்கனவே ரிலேட்டிவ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதே வியாபாரி எங்களை அணுகுனார் ஆர்டர் தரேன்னு. நான் சொன்னேன் அது வேண்டாம், அது அந்த கம்பெனிக்கு செய்கிற துரோகம் ஆகிடும், நாங்கள் தான் அந்த கம்பெனியை வளர்த்து விட்டோம், நீங்கள் அங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள், எங்கிட்ட வேறு பையர் பிடிச்சிக்கிறோன்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் ஒரு முதல் பையர் வந்து இங்கே வெறும் 5 லட்சம் தானே, முதல் ஆர்டரே வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் வந்துச்சு. நூல் எடுக்கணும்னா பணம் வேணும், நமக்குன்னு விலாசம் இல்லை, நம்ம அப்பா காலத்து விலாசமெல்லாம் பேர் கேட்டு போச்சு. ஸோ நூல் எடுக்கிறதுக்கு காசு வேணும். அப்போ ஒரு புது பையர், அவர் எங்களை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தார், அவர் எங்களோட காம்படிட்டர்கிட்ட வாங்கிட்டு இருந்தவர். அங்கே வந்து கொள்கை ரீதியாக வந்து ஒரு பையருக்கு செஞ்சால் இன்னொரு பையருக்கு செய்ய மாட்டோன்னு ஒரு கொள்கை அங்கே அந்த கம்பெனியில் வந்துச்சு. நாங்கள் வெளியே வந்த உடனே அவருக்கு ஆப்போசிட்டான காம்படிட்டர் எங்ககிட்ட வந்தார். அப்போ சொன்னோம், ஆர்டர் செய்யணுன்னா எனக்கு வந்து குறைஞ்சது 50% பணம் அட்வான்ஸ் வேணும், இருந்தால் தான் கொடுப்பேன். அப்போ அவரோட மனநிலை, இவங்க சின்ன பசங்க முதல்ல கம்பெனி வச்சுருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்து இவன் சரக்கு தயார் பண்ணி கொடுப்பானா இல்லை அட்வான்ஸ் தூக்கிட்டு இவன் ஓடிடுவானா, இது இருக்கும்ல நியாயமா? ஏன்னா ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் ஒரு சின்ன நிறுவனத்துக்கு ஒருத்தர் நம்பி அன்னை காலகட்டத்திலே ஒரு 35 லட்சம் ரூபாய் ஞாபகம், 35 லட்சம் 40 லட்சமோ டிடி அனுப்பிச்சார். அப்போல்லாம் இப்போ மாதிரி ஆர்டிஜிஎஸ் நெஃப்டெல்லாம் இல்லை. அன்னைக்கு ஆமாம், நான் செக்கு டிராஃப்ட் இதுதான். கொரியர் சர்வீஸ் கூட இல்லை, ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் 7 நாள் கழித்து வந்து சேர்ந்துச்சு. அந்த 35 லட்ச ரூபா டிராஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்தோம். மேனேஜர் அவ்வளோ ஆச்சரியம், அன்றைக்கி 35 லட்சங்கிறது இன்றைக்கி 35 கோடி மாதிரி, அவ்வளோ பெரிய தொகை. அப்புறம் முதல் வங்கியில் லோன் அவர் 5 லட்ச ரூபா லோன் கொடுத்தாரு. அப்புறம் அந்த 5 லட்சத்தை வந்து 25 லட்சமாக கேட்டோம். எனக்கு பவர் இல்லை, நான் ஹெட் ஆஃபீஸில் கேட்குறேன்னு அது நடக்கவே இல்லை. அது ஒரு சுவையான, அது ஒரு சம்பவம். 3 மாதம் 4 மாதம் ஓடி போச்சு. நாங்கள் இருக்கிற பணத்தை வச்சு அறிய வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைப்பு, வேலை இருக்கிற வரைக்கும் செய்வோம். முதலாளிக 3 பேர், எங்களுக்கு உள்ள வேலை செய்கிற பணியாளர்கள் ஒரு 7-8 பேர், இவ்வளோதான் மொத்த கம்பெனி இவ்வளோதான். அப்புறம் ஒரு 3-4 மாதம் போயிடுச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பனியனோட லுங்கியை கட்டிட்டு அந்த துணியை வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்புறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். தெராஸில் வெயிட் வச்சு பேக்கிங் வச்சு கித்தான் சாக்கு போட்டு எல்லாம் தைச்சிட்ருக்கோம். 3 பிரதர்ஸும். எங்கள் பேங்க் மேனேஜர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணி இருக்கும் காலையில், எங்கள் பேங்க் மேனேஜர் கூட 2 பேர் அழைச்சிட்டு வர்றார், சண்டே. அப்புறம் நாங்கள் கும்பிடு போட்டுட்டு, வாங்க சார் எல்லாம் உட்கார வச்சு, இருங்க ஷர்ட்டு மாற்றிட்டு வரேன், ஓடி போய் ஷர்ட் மட்டும் போட்டு வந்து உட்காந்தா. அப்புறம் இவர் வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸில் இருந்திருக்காரு, இவர் வந்து ஏஜிஎம்மாக இருக்கார், எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் அறிமுகப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் அவர் பிஸ்னஸ் மாடல்லாம் கேட்குறாரு. கேட்டு முடிச்சுட்டு, ஒரு டீ சாப்பிட்றீங்களா சாருங்கிறோம். சாப்பிட்லாம், வீடு எங்கேங்கிறாரு. என்ன சார் வீடு அடுத்து தான். சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு டீ சாப்பிட்றோம். அப்புறம் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது, நீங்கள் 25 லட்சம் லோன் கேட்டிங்கல்ல? ஆமாம் சார், சாங்ஷன் ஆகிடுச்சு. எப்படி சார்? நாங்கள் 4 மாதம் கேட்டோம், அவர் முடியாதுன்னு சொன்னார். இல்லை, இது நான் தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, நான் வந்து 3 பேரோட உழைப்பையும் பார்த்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சொல்லாமல் வந்தோம், தெரியாமல் வந்தோம். நீங்கள் அன்இன்ஃபார்ம்டாக வந்து உழைச்சிட்ருக்கீங்க. வீட்டு எதுக்கு பார்க்கணுன்னு சொன்னோன்னா, வீட்டுக்குள்ளே ஒற்றுமை எப்படி இருக்குது, உறவுகள் எப்படி இருக்குது, சுபிட்சமாக இருக்குதுன்னு கேட்குறதுக்காக தான் வந்து, அதுக்காக தான் நான் வந்து வீட்டில் போய் டீ சாப்பிட்லான்னு சொன்னேன். இங்கே உங்கள் தாயார் வந்து இவ்வளோ அன்பாக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து இவ்வளோ உபசரிப்பு இருக்குது. ஸோ ஒரு தாயார் கீழே இருக்கிற 3 பிள்ளைங்க, ஒரு தங்கை, உழைக்கிற குடும்பம். இங்கே கடன் கொடுத்தா பேங்க் பணம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது சாங்ஷன் பண்ணிடுறேன். ஒரு 2 நாள் 3 நாளில் லெட்டர் நான் டைப் பண்ணி அனுப்பிச்சிருவேன் பிரான்ச்சுக்கு, அப்புறமா நீங்கள் போய் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறார். இதுதான் மகிழ்ச்சியான தருணம். அன்னைக்கு வந்து தேடி வந்து லோன் கொடுத்தது இல்லைங்க, அது அன்னைக்கு உழைப்புக்கோ நம்பிக்கைக்கோ கிடச்சிச்சு. அன்றைக்கி அவங்க வரும்போது, நம்ம சண்டே தானே ஏதோ கேரம் போர்டோ சீட்டு விளையாண்டோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருந்தோம்னா இந்த சூழ்நிலை இருக்குமா தெரியாது. நாணயத்துக்கும் உழைப்புக்கும். அப்புறம்
இந்த நூல் வாங்கின இடத்துக்கெல்லாம் டைமுக்கு பணம் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க அடுத்தடுத்து வந்து உனக்கு இன்னும் எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணுமோ எடுத்துகிட்டு போ, நீ உன் ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிட்டு பணம் கொடுன்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே நம்பிக்கை வந்துச்சு. சரக்கு நல்லா இருந்ததுனால அந்த பக்கம் பையசிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இது அப்படியே நம்பிக்கையினால அப்படியே படிப்படியாக ஏறி எங்கள் கதை திருப்பூரில் பலருக்கும் இது மாதிரி சிமிலர் கதை இருக்கும். ஒரு 5 லட்ச ரூபா முதலீடுல ஒரு 12 பேர் ஸ்டாஃபோட சேர்த்து சொல்கிறேன் ஆரம்பித்த ஒரு நிறுவனம். இப்போ எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? எவ்வளோ உங்களுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ? இப்போ ஒரு 800 கோடி, ஒரு வருஷம் 700 போகும், இன்னொரு வருஷம் 800 போகும். ஒரு 700 to 800 கோடி பண்ணுறோம். ஒரு 6000 பேர் வேலை பார்க்குறாங்க. 11 இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு 6000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சியை ஆரம்பத்திலே தீர்மானிச்சிங்களா? இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லவே. ஏன்னா பல வருடங்கள் இருந்துச்சு. கடங்காரம் எல்லாம் 3 வேளை சாப்பாடு இருந்தால் போதும்னு நினச்ச காலங்கள் நிறைய இருந்தது. அதனால் அப்படியெல்லாம் பண்ணலை. முதல் 10 வருஷம் கடந்ததுக்கப்புறம் திட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. இங்கேருந்து நம்ம இவ்வளோ க்ரோத் போகலாம், இங்கேருந்து இவ்வளோ ஜம்ப் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து ஒரு 10 வருடம் அதுக்கப்புறம் திட்டங்கள்லாம் வந்துடுச்சு. இப்போல்லாம் தெளிவாக பிளான், இந்த வருஷம் என்ன க்ரோத் வரும், எந்த ப்ராடக்டில் வரும், எந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த மார்க்கெட்டில் எங்கே ஸ்கேலப் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அந்த முதல் 10 வருஷத்தில் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ இப்போ நீங்கள் வந்து அடிப்படையில் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அங்கே நிறைய வருஷம் வேலை பார்த்து அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தண்ணி நிறுவனமாக ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க. இப்போ இது மாதிரிலாம் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஒரு நிறுவனம் தொடங்கணும், ஒரு தொழில் தொடங்கணுன்ற ஆர்வம் வந்து இன்னைக்கு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. எல்லாராலையும் போய் அன்றைய காலகட்டம் மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் வேலை பார்க்கறதுக்கான சூழலும் இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறுவனங்களில் ஒரு 10 வருஷம் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படியான சூழலில் ஒரு ஆண்டர்பிரனர் வர்றதுக்கான சாத்தியங்கள் என்ன, அவர் என்னென்னலாம் வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் டீப்சீக் காலத்தில் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கணுன்னா நாங்கள் இது வரைக்கும் பண்ண எந்த தொழிலையும் இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வந்து கோல் வச்ச முடியாது, லாபம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு கன்சியூமருக்கு, ஒரு வாடிக்கையாளருக்கு அவரோட ஒரு பெயினை குறைக்கணும், அவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன கம்ஃபர்ட், ஒரு சௌரியம் பண்ணி கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் அந்த தொழிலெலாம் ஜெயிக்கும். ஒரு வாவ் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் தொழிலில், உங்கள் ஐடியாவில் இன்றைக்கி வந்து ஐடியாஸ் மேக் மணிங்க. முதல்ல மாதிரி கட்டடம் கட்டி, ஃபேக்ட்ரி கட்டி, பில்டிங் கட்டி, லேபர் சேர்த்து அந்த காலங்கள் மாறிடுச்சு. நீங்கள் இப்போ ரொம்ப ஃபேமஸான பேர் மட்டுமே சொல்கிறேன். ஓலா, ஊபர், அவன்கிட்ட சொந்தமாக ஒரு கார் கூட இல்லை. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அவன்கிட்ட சொந்தமாக ஒரு கிச்சனே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் தான் கோல் வச்சுறாங்க. இது மாதிரி ஐடியா ட்ரிவன் பிஸ்னஸ். அந்த ஐடியாவில் ஒரு வாவ் இருக்கணும். அது சின்ன ஐடியாவாக இருக்கலாம், பெரிய ஐடியாவாக இருக்கலாம். அது ஒரு வாவ் இருந்தால் கம்மி பணியாளர்களை வச்சு அதிக மூளையை செலவு பண்ணி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்கலாம். இன்றைக்கி ஐடியா தான். இன்றைக்கி வந்து ஐடியா தான். அது வந்து எந்த விதத்துலையாவது கஸ்டமருக்கு அவரோட சிரமத்தை குறைக்கணும், அல்லது அவருக்கு சௌகரியத்தை கொடுக்கணும், ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும். ஆமாம், அவரோட பெயின் பாயிண்ட், அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். கம்ஃபர்ட் இருந்தால் அது தட் இஸ் யுவர் பிஸ்னஸ் மாடல். இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அது மாதிரி வருது. நீங்கள் அது மாதிரி கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஐடியாக்கெலாம் இப்போ ஏதாவது இருக்கா? பார்த்துட்டே இருக்கோம். ஸ்டார்ட் அப் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் அதுக்குள்ளே போகலை. எங்களுக்கு அதுக்கு வந்து அந்த வயசு கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நீ ஸ்டார்ட் அப் எல்லாம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எங்கள் தொழிலிருந்தே வந்து அவங்க உபதொழில், கிளை தொழில், இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டாங்க. ஃபியூச்சரை பற்றி பேசும்போது தான் சார் இந்த செயற்கை நுண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இப்போ ஃபியூச்சர் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம்? இந்தியாவிலேயே வந்து ஒரு 25% செயற்கை இலைக்கு மாறிடுச்சு. கோவிடுக்கு அப்புறம் வேர்த்தா உடம்புல ஒட்டக்கூடாது. பனியில் குளிரில் போகும்போது என்னோட உடல் இருக்கிற வெப்பம் உள்ளேயே இருக்கணும். இது வந்து வெளியில் இருக்கிற குளிர் என்னை தாக்கக்கூடாது. இந்த மாதிரி நீடு பேஸ்ட். இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. சில இடங்களில் இல்லைங்க, ஆக்டிவிட்டி. ஜிம் போகிறது ஒரு ஆக்டிவிட்டி, நீச்சல் ஒரு ஆக்டிவிட்டி,
பேஸ்கெட் பால்னு ஒருத்தர் அங்கே குதிக்கணும், இல்லை ஒருத்தர் நீந்தணும். ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு உடை தேவைப்படுது. அதில் தான் அவருக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். இது பருத்தி இலையில் பருத்தி இலை அந்த எலாஸ்டிசிட்டி அதிகம் கொடுக்காது. உள்ள ஒரு ரப்பரை போட்டாலுடைய அதில் எலாஸ்டிசிட்டி கொடுக்காது. இதெல்லாம் செயற்கை இலை கொடுக்குது. ஒன்று, ரொம்ப லைட் துணி கொடுக்க முடியும். ஒன்று, அது ரொம்ப சீப், விலை கம்மிங்கிறது ஒன்று. ஒரே ஒரு இடைஞ்சல் அதில் இருக்குது. அந்த வேர்த்தா வாடை அடிக்கும். அது ஒரு சிக்கல் அதில் இருக்குது. அதுக்கு நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாமே 30 வாஷ் 50 வாஷில் அந்த ட்ரீட்மெண்ட் போயிடும். வேர்த்தா வாடை அடிக்கும், துர்வாடை அடிக்கும். அது ஒன்று தான் அதில் சிக்கல். மற்றபடி அது தடுக்க முடியாத இடத்த பிடிச்சிட்ருக்கு, இன்னும் வளருது. நம்ம நினச்சாலும் தடுக்க முடியாது. இப்போ இதனால இப்போ இந்த காட்டனுடைய இது கம்மியாயிடுச்சா? பங்களிப்பு காட்டன் வளரலன்னு சொல்லுவேன். பங்களிப்பு காட்டனை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இதில் இருக்கிற சாஃப்ட்னஸ், இதில் இருக்கிற கம்ஃபர்ட் வேறு எதுவுமே கொடுக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. மேன்மேட் ஃபைபர் எதுலேயும், செயற்கை நூல்கள் எதுலேயும் காட்டனோட சோகத்தை கொடுக்க முடியல. நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லுங்கள். உள்ள பனியன் போடுறோம்ல, உள்ள வெள்ளை பனியன், காட்டனுக்கு பதிலாக ஒரு 15-20 ப்ராடக்ட் ட்ரை பண்ணாங்க. உலகம் பூரா ட்ரை பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க. எதுவுமே இல்லை. கடைசியாக காட்டனில் தான் நிற்கும். வேறு ஆப்ஷனே இல்லை. தோலுக்கு அடுத்தபடியாக இருக்கிற உள்ளாடை பருத்தியில் இருந்தால் தான் நமக்கு அந்த சுகம் கிடைக்குது. அதனால் அதுக்கு மாற்றே கிடையாது. பட் பருத்தி கூட கொஞ்சம் கொஞ்சம் மற்றதை கலக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த சட்டையில் ஒரு 30% பாலிஸ்டர் கலந்துருக்கும். அந்த பாலிஸ்டர் எதுக்காக கலந்தோம்னா, இதை சுருங்கக்கூடாது. ஒரு 30% பாலிஸ்டர் கலந்துட்டு ஒரு 200 டிகிரி மிஷினில் ஒரு 5 செகண்ட் மட்டும் விடுவோம். அந்த பாலிஸ்டர் இருக்கிற இலையெல்லாம் மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகிட்டா இந்த துணி கிளியிற வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் இந்த துணி சுருங்காது, நீளமாகாது. அப்படி இருக்கும். இந்த ஷைனிங் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்காக எப்படி சாம்பாரில் உப்போ அது மாதிரி காட்டன் கூட இந்த செயற்கை இலைகள் அங்கங்கே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த பாலிஸ்டர் வரவு அப்படிங்கும்போது அது ஓகே, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. அதை தாண்டி இப்போ இது பாலிஸ்டர்லாம் பெரும்பாலும் வட மாநிலங்கள்லேருந்து தான் வருது இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ஒட்டுமொத்த உற்பத்தியோடைய மூலப்பொருட்களுடைய பணம் இருக்கு இல்லையா, மொத்தமாக இங்கிருந்து அங்கே போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ முன்னாடி பருத்தினா நம்ம இங்கேயே நம்ம உற்பத்தி பண்ணோம், நம்ம விவசாயிகளுக்கு போச்சு, நம்ம பொருளாதாரம் இதை சுற்றியே இருந்துச்சு இல்லையா? இப்போ மான்செஸ்டர் ஆஃப் சவுத் அப்படிங்கிறது கோவை மாவட்டம் கொங்கு மண்டலத்தோட அடையாளம். என்ன காரணம்னா, முதல்ல இங்கே நிறைய பருத்தி விளைஞ்சிச்சு, அதனால் நிறைய ஸ்பின்னிங் மில் வந்துச்சு, அதை தொட்டு நிறையா துணி உற்பத்தியெல்லாம் வந்துச்சு. அதனால் இங்கே காட்டன் பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக வளர்த்தணும். இவங்க நார்த் இந்தியாவில், குறிப்பாக லூதியானாவில் அவங்க ஆரம்பத்துலேருந்தே பாலியஸ்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் அதிக கவனம் செலுத்தினாங்க. நம்ம எப்படி காட்டணும் அந்த மாதிரி அவங்க பாலியஸ்டர். இந்த கோவிடுக்கு அப்புறம்தான் இந்த செயற்கை இலை மார்க்கெட் வளர ஆரம்பிச்சது. வளர ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு முதல் பயம் வருது. வெறும் காட்டன் நம்பிட்டு இருந்தோன்னா சிக்கல் ஆகிடும் போல, நம்ம இன்னும் கொஞ்சம் பாலியஸ்டருக்குள்ளேயோ விஸ்கோஸ்குள்ளேயோ நைலான்குள்ளேயோ போகணும் அப்படின்ற வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்களும் நிறைய பாலியஸ்டரை சார்ந்த அல்லது எம்எம்எஃப் செயற்கை இலை சார்ந்த மெஷினரிகளை இம்போர்ட் பண்ணி இன்றைக்கி திருப்பூரில் எடுத்திங்கன்னா ஒரு 10% ப்ராடக்ட்டு இங்கேயே துணி தயாராகுது. ஒரு 10% தான். ஆனால் இந்த 10லேருந்து இன்னொரு 30% போகிறது இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே போய்டும், இல்லை 2 வருஷத்துக்குள்ளே போய்டும். அவ்வளோ பேரும் நாங்கள் 35 வருஷமாக காட்டன்லேயே இருந்தவங்க 3 வருஷத்தில் ஒரு 30% மேன்மேட் ஃபைபருக்கு போயிடும். அதனால் அந்த கியரை மாற்றுறது தாங்க. இங்கே இதுலேருந்து அதுக்கு ஜம்ப் ஆகிறது ரொம்ப ரொம்ப சுலபம். சில மிஷின்களில் மாற்றம் வேணும், சில
ஒர்க்கிங் ஸ்டைலில் மெத்தடில் மாற்றம் வேணும். அதனால் அது ஒரு பயம் இல்லை. இப்போ நீங்கள் மாறிடுவீங்க, கன்சியூமர் மாறிடுவாங்க சார். இப்போ இதனால் இங்கே உள்ள பொருளாதாரம், இந்த விவசாயிகளுடைய இதெல்லாம் மாறுமா? ஒரு சின்ன நெருக்கடி வரும். மாற்றம் ஒன்றே மாறாது தானே. அது வந்து எல்லா தொழிலையும் தானே இருக்குது. அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு மாற தயாராகிறவங்க கம்பெனி வளரும். மாற மாட்டேன்னு வீராப்பா உட்காந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு தொய்வு வரும். ஊர் பக்கம்லாம் நம்மளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே பனியன் வர்றதில்லை, அது எல்லாமே ஃபாரின் தான் போகுது. நம்மளுக்கெல்லாம் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. அது வந்து அது பனியன்ல மட்டும் இல்லைங்க, அது சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து அடிக்கிற சரக்கு வரைக்கும் எல்லாமே ஃபாரின்னா வசதி தான் நம்ம ஆளுக்கு. இது வந்து முழுக்க இது ஒரு பிம்பம், இது ஒரு மாயை. இல்லை சாதாரணமாக சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பனியன்னா ஒருத்தர் எப்படி கண்டுபிடிக்க முடியாது? அதனோட ஹேண்ட் ஃபீல், ஒரு 10 தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் விளக்கக்கூடாது, சுருங்கக்கூடாது, எதுவும் பிரிஞ்சு உறிஞ்சு வரக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. புதுசு மாதிரியே இருக்கணும். எங்களுதெல்லாம் வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறது வந்து 30 வாஷ் சொல்லுவோம். எங்களுதெல்லாம் 100 வாஷுக்கு அப்புறமும் அது அப்படியே இருக்கும். அதுதான் முன்னாடியெல்லாம் துணியை வந்து அப்பா போட்டு, அப்புறம் அப்பா போட்டதை வந்து அவர் புள்ள போட்டு, இல்லை அண்ணன் போட்டது வந்து தம்பி போட்டு, இது எங்கள் வீட்லேயே நடந்துச்சு. நம்ம வளர்ந்து வரும்போது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அப்படி தான் பண்ணோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அது அதிகபட்சம் யாரோ வீட்டில் வேலைக்கு இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கடைநிலை ஊழியருக்கு ஏதோ அதுவும் புதுசாக இருந்து ஒரு பட்டன் கூட உடையாமல் புதுசு மாதிரியே இருந்தால் கொடுப்போம். ஒரு ஓட்டையோ கிழிஞ்சதோ நம்ம கொடுக்க மாட்டோம் யாருமே. ஏன்னா இப்போ மனித நாகரிகம் வளர்ந்துடுச்சு. தரம் இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிறது இதெல்லாம் இருந்தால். ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ், நீங்கள் ஒரு ஆரம்பித்து கடினமான உழைப்பெல்லாம் வந்துட்டீங்க. நான் கடுமையான ஒரு நீங்கள் அந்த ஆரம்பத்தில் அப்பா இறந்த பிறகு வந்த கடனுக்கு அப்புறம் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய கிரைசிஸ்ன்னு ஏதாவது இருக்கா? நான் இதுலேருந்து தப்பு செஞ்சுட்டேன், இதுலேருந்து எப்படி மீண்டும் வந்தேன்? நடுவில் இந்த ஷோரூமெல்லாம் ஆரம்பித்தப்போ வந்து 2 ஷோரூம் இருந்தால் இவ்வளவு டர்ன் ஓவர் வருது. அப்போ இது 100 ஷோரூமான இவ்வளோ வரும், 200 இவ்வளோ வரும்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இந்த ஷோரூமெல்லாம் திறக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கினோம் வங்கியில், பேங்க்கில். அது எல்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதை ஸ்கேலப் பண்ணும்போது இப்போ 2 4 மாதிரி 100 200 இல்லைன்னு புரிஞ்சிச்சு. என்ன காரணம்னா, ஒரு ஷோரூம்னா அங்கே வாடிக்கையாளர் கவரணும். அங்கே வந்து அவங்களுக்கு பிடித்தமான துணிகளை அவங்க பிடித்த மொழியில் பேசி, உடல் மொழியில் பேசி அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்கணும். நாங்கள் எல்லாமே கம்பெனி ஓண்டு கம்பெனி ஆப்ரேட்டட் ஷோரூமாக வச்சுருந்தோம். அப்போ நம்ம அங்கே பார்க்குற மேனேஜர்களுக்கு தேதியான சம்பளம் வந்துடுது, கட்டடத்துக்காரருக்கு தேதியான வாடகை போயிடுது. அங்கே அவங்க விற்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு க்ரைசிஸ் வந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஃபிக்ஸடு, ரிட்டர்ன்ஸ் இல்லை. அது ஒரு க்ரைசிஸ் வந்துச்சு. அது ஒரு 3-4 வருஷம் போராடி, நான் சொல்கிறது 2008 2009. அப்போ ஒரு 84 ஷோரூம் இருந்துச்சு. 84 ஷோரூமில் வந்து ஒரு 34 ஷோரூமை க்ளோஸ் பண்ணோம். மிச்சம் 50 அங்கங்கே ஃப்ரான்ச்சைசி பார்த்து கொடுத்தோம். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு. இப்போ உங்கள் ஷோரூம் எதுவுமே உங்களுக்கு ஓனில் இல்லை? எங்கள் ஷோ எல்லாமே ஃப்ரான்ச்சைசி தான். அது இப்போ ஓரளவு அழகாக ஓடிட்டுருக்கு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா ஃப்ரான்ச்சைசியில் அங்கே ஒரு குட்டி உரிமையாளர் வந்துடுறாரு. அவர் வந்து அந்த 4 செவத்துக்குள்ளே அவர் தொழில் பண்ணி லாபம் எடுக்கணுங்கிற முனைப்போடு இருக்கார். அதில் பொருள் திருட்டு போகாமல் பார்த்து அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி, அவருக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் முனைவு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆச்சு. அவருக்கு நிறைய அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்குது சின்ன வியாபாரிங்கிறனால. சர்வீஸ் நல்லா கொடுக்குறாரு. நீங்கள் உள்ளே வந்தால் புண்ணியமூர்த்தி நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் தானே எடுப்பீங்க, ப்ளூ கலர் கேப்பிங்கல்ல இப்போ வந்திருக்கு, அந்த ரேக் பாருங்கள், இந்த புது ஃபிட் ட்ரை பண்ணுங்கன்னு உங்களை பேர் சொல்லி உங்கள் விருப்பங்களை சொல்லி வரும்போது நீங்கள் அட்டாச் ஆயிடுறாங்க. நீங்கள் 2 சட்டை வாங்கலான் இருக்கிறவரை நீங்கள் 3 சட்டை வாங்குறீங்க. நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்குவோம்ல. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்னா என்னென்ன? அடுத்த கட்ட நகர்வுகள் கிளாசிக் போலோவில் வந்து இன்னும் இந்தியாவில் வந்து நார்த் இந்தியா மட்டும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த கிளைமேட்டு வந்து அங்கே ஒரு 5 ஸ்டேட் நாங்கள் பண்ணுறதில்ல. ஏன்னா வின்டரில் ஹெவி வின்டரு, சம்மர் வின்டர் சேஞ்ச் வந்து ஒரு 7 நாளுக்குள்ளே மாறிடுது. ஸோ அந்த ஒரு ஏரியா மட்டும் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கோம். கூடிய விரைவில் அங்கே பண்ணணும்.
பாய்ஸ் ஒன்று ஆரம்பித்தோம், சிபி பாய்ஸ்ன்னு சொல்லி. அது கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்கு. அதை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்தன் நல்லா. ஓகே சார், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி சார். மகிழ்ச்சிங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.